ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஸ்டூடெண்ட்ஸ். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, லாஸ்ட்டாக லீனியர் ரெக்ரேஷனை பற்றி பார்த்துட்டு வரோம். அதில் மொதல் 2 பார்ட் வீடியோ நம்ம பார்த்தோம். இப்போ இந்த 3வது பார்ட்டாக இதில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, அதே லாஜிஸ்டிக் ரெக்ரேஷன் அந்த டாப்பிக்கில் லாஸ்ட்டாக ஒரு லெவலில் பார்த்தோம். ரெக்ரேஷன் லைன் பார்த்தோம். ரெக்ரேஷனை பற்றின ஒரு சில விவரங்களை நம்ம பார்த்தோம். ரெக்ரேஷனாக என்ன, ஸோ இது எப்படி கண்டுபிடிக்கிறாங்க, என்ன பர்பஸ் அப்படிங்கிறத பார்த்தோம். அந்த வரிசையில் இந்த வீடியோவில் பார்க்கக்கூடியது எரர் டேம், அதாவது எரர் வேரியபிள்பாங்க. ஒரு லீனியர் ரெக்ரேஷன் அந்த ஈக்குவேஷனில் ஒரு எரர் டேம், அதாவது எப்சலான் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த எரர் டேம் ஏன் சொல்கிறோம், அதனால் என்ன யூசஸ் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் நிச்சயம் நம்ம பார்க்க போகிறோம். பொதுவாகவே எரர் அப்படின்னா ஆக்சுவல் வேல்யூக்கும் ப்ரிடிக்டிவ் வேல்யூவுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் தான் எரர்னு சொல்லுவாங்க. இதில் பொறுத்த மட்டும் அது எரர் டைமை எப்சலான்னு சொல்லி தான் செய்வாங்க, மென்ஷன் பண்ணுவாங்க. அங்கே இதை பொறுத்த மட்டும் அதை நார்மல் டிஸ்ட்ரிபியூஷன் வருது. நாங்களுக்கு ஃபஸ்ட்டு பாயிண்ட் நான் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். இதில் ஒரு 3 பாயிண்ட்ஸ் இருக்குது. இந்த 3 பாயிண்ட்ஸை மட்டும் நம்ம கொஞ்சம் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு பாயிண்ட்ஸ் என்னென்னா, எப்சலான் ஈக்குவல் டு 0, எக்ஸ்பெக்டேஷன் ஆஃப் எப்சலான் ஈக்குவல் டு 0, வி ஆஃப் வேரியன்ஸ் ஆஃப் எப்சலான் ஈக்குவல் டு சிக்மா ஸ்கொயர். அப்படின்னா அதில் மீன் 0வாக இருக்கும், வேரியன்ஸுக்கு மதிப்பு இருக்கும். சரி, இது என்ன சொல்லுவாங்கன்னா ரேண்டம் எரர்னு சொல்லுவாங்க. அந்த லீனியர் ரெக்ரேஷன் லைன் என்னன்னா y ஈக்குவல் டு b0 p1 p0 ப்ளஸ் p1 இன்டு எக்ஸு. இந்த p0 p1 என்னென்னா உங்களுக்கு ரெக்ரேஷன் கோஎஃபிஷியன்ட்ஸ், அதில் வேல்யூஸ் சொல்லுவாங்க. அதில் பார்த்தீங்கன்னா y டிபெண்ட் வேரியபிள், எக்ஸுங்கிறது இண்டிபெண்ட் வேரியபிள். இதில் பார்த்தீங்கன்னா நம்ம 2 கேஸாக இது நம்ம எடுத்துக்கிடலாம். எப்சலான் கிரேட்டர் தென் 0, எப்சலான் லெஸ் தென் 0. இது எப்படி மென்ஷன் பண்ணுவாங்கன்னா, நீங்கள் பிளாட்டில் பார்க்கும்போது அந்த ரெக்ரேஷன் லைனுக்கு மேலேயும் கீழே இருக்கக்கூடிய அந்த மதிப்புகளை வச்சு தான் இந்த எரர் வேல்யூவுக்கு நம்ம ஒரு முடிவுக்கு வருவோம். அதனுடைய மதிப்பை நம்ம கணக்கிட முடியும். ஓகே, உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம அடுத்த வீடியோவில் இன்னொரு டாப்பிக்கோடு மீட் பண்ணலாம். தேங்க்யூ.